11th ஸ்டாண்டர்ட் ஓல்டு அட்வான்ஸ் தமிழ் புக் பேக் கொஸ்டின் ஆன்சர் பார்த்துட்டு வரோம். இலக்கண பகுதி பாடம் 2 எழுத்து. எழுத்திலக்கண பிரிவுகள் 12 வகைப்படும். எண், பெயர், முறை, பிறப்பு, உருவம், மாத்திரை. உருவம்னா வடிவம், மாத்திரை அப்படின்னா அளவு, முதல், ஈறு, இடைநிலை, போலி, பதம், புணர்வு என பன்னிரு பாற்று அதுவே. எண், பெயர், முறை, பிறப்பு, உருவம். உருவம்னா வடிவம், மாத்திரை. மாத்திரை அப்படின்னா அளவு, முதல், ஈறு, இடைநிலை, போலி, பதம், புணர்வு என 12 பிரிவுகளை தமிழ் எழுத்து இலக்கணம் கொண்டுள்ளது. இதில் பார்த்தீங்கன்னா எண் முதல் போலி வரை இருக்கிற 10 அகத்திலக்கணம். எண் முதல் போலி வரை உள்ள 10 பிரிவுகளும் எழுத்தின் அகத்திலக்கணம் எனப்படும். பதம், புணர்வு இது ரெண்டும் பார்த்தீங்க அப்படின்னாக்க புறத்திலக்கணம். எண், மொழி முதல் காரணமாம் அணுத்திரள் ஒளி. எழுத்து முதல் சார்பு என இரு வகைத்தே. அதாவது மொழி உருவாவதற்கு முதல் காரணமாக அமைவது அணுத்திரளின் ஒளி. எழுத்துக்கள் முதல் எழுத்துக்கள், சார்பு எழுத்துக்கள் என இரு வகைப்படும். மொழிக்கு முதல் காரணமும் அணுத்திரளின் காரியமும் ஆகிய ஒளி எழுத்தாகும். அது முதல் எழுத்து, சார்பு எழுத்து என 2 வகைப்படும். துணி உருவாவதற்கு காரணம் நூல். நூலே துணியாக மாறுகிறது. அதனால் நூல் என்ன சொல்லுவோம், முதல் காரணம். துணி உருவாவதற்கு தறி முதலிய கருவிகளும் காரணமாகின்றன. ஆனால் அக்கருவிகளே துணியாக மாறுவதில்லை. அதனால இது என்ன சொல்லுவோம், துணை காரணம்னு சொல்லுவோம். மொழியில் அணுவே ஒளியாகவும் ஒளியே எழுத்தாகவும் ஆவதால் அணு, ஒளி இரண்டும் முதற் காரணங்கள். எழுத்து உருவாவதற்கு முதற் காரணம் எது, அணுவும் ஒளியும். ஒளி வேறுபாடுகளே வெவ்வேறு எழுத்துக்கள் தோன்ற காரணம். மொழிக்கு 2 வடிவம் இருக்கு. ஒன்று ஒளி வடிவம், இன்னொன்று வரி வடிவம். ஒளி வடிவம் பார்த்தீங்க அப்படின்னாக்க சவுண்டு, நாம் பேசுகிற மொழி. வரி வடிவம் எழுத்து, நாம் எழுதுகிற மொழி. ஒளி வடிவம் என்பது பேச்சு மொழியாகும். வரி வடிவம் என்பது எழுத்து மொழியாகும். எழுத்து 2 வகைப்படும் பார்த்தோம். ஒன்று முதல் எழுத்து, இன்னொன்று சார்பு எழுத்து. முதல் எழுத்து பார்த்தீங்கன்னா 30. உயிரும் உடம்புமா 30 முதலே. அதாவது உயிரெழுத்து 12ம் மெய்யெழுத்து 18ம் சேர்ந்த 30 தான் முதல் எழுத்துக்கள். சார்பெழுத்து உயிர்மை, ஆயுதம், உயிரளபடை, ஒற்றளபடை, அக்கிய, ஈ குற்றிய லிகரம், உ குற்றிய லுகரம், ஐ ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மக்கான் மகர குறுக்கம், தனிநிலை ஆயுத குறுக்கம். 10 சார்பெழுத்து ஆகும். நன்னூல் உயிர்மை, முற்றாயுதம், உயிரளபடை, ஒற்றளபடை, குற்றியலிகரம், குற்றியலுகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். இது 10 சார்பெழுத்து. சார்பெழுத்தின் விரி. உயிர்மை 208, உயர் ஆயுதம் 8, உயிரளபு 73, ஒற்றளபடை 67, அக்கும் இம் முப்பான் 7, உகரம் 66, ஐக்கான் 3, ஔக்கான் 1, மக்கான் 3, ஆயுதம் 2, சார்பெழுத்து உரி விரி 1 ஒளி 307 என்ப. உயிர்மை 208. உயிர்மை எழுத்துக்கள் எத்தனை, 12 × 18 216. இங்க பாருங்க 208னா 2 × 108 = 216. உயர் ஆயுதம் 8. உயர் ஆயுதம் அப்படின்னாக்க நாம ஆயுத குறுக்கம் பார்த்துருப்போம். ஆயுத குறுக்கம் அதாவது ஆயுத எழுத்தானது தனக்குரிய அரை மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒலித்தல் தான் ஆயுத குறுக்கம். அதே அரை மாத்திரை அளவுக்கு முழுவதுமாக ஒலிச்சிச்சு அப்படின்னா அது முற்றாயுதம், அதாவது உயர் ஆயுதம்னு அர்த்தம். அது 8. 216 உயிர்மை, முற்றாயுதம் 8. உயிரளபடை 7 3 21. இது எப்படி 21 வருதுன்னா, உயிரெழுத்துக்களில் நெட்டெழுத்துக்கள் மட்டும்தான் அளபெடுக்கும். நெட்டெழுத்துக்கள் 7, அது 3 இடத்துலையும் அளபெடுக்கும். அப்போ 7 ×
3 7 3 21. ஒற்றளபடை 6 7, அதாவது ஒற்றளபடை எத்தனை? 6 7ன்னா 6 × 7, 6 7 42. அக்கும் இம் ஈனா குற்றிய லிகரம். குற்றிய லிகரம் பார்த்தீங்கன்னா முப்பானேல் அப்படின்னா 37. உகரம் 6 உகரம் 6 6னா 6 × 6 6 36. ஐகான் 3 ஐகார குறுக்கம். ஐகார குறுக்கம் பார்த்தீங்கன்னா சொல்லின் முதல் இடை கடை அந்த 3 இடங்கள்ல வரும். ஐ வந்து தனியாக ஒழிக்கும் போது அதுக்குரிய மாத்திரை அளவான 2 மாத்திரை அளவு ஒழிக்கும். சொல்லின் முதலில் வந்து 1.5 மாத்திரை அளவும் இடையிலும் கடையிலும் 1 மாத்திரை அளவும் ஒழிக்கும். இது வந்து ஐகார குறுக்கம். அப்போ இது ஐகார குறுக்கம் வந்து 3. அவுகான் அவுகார குறுக்கம் வந்து முதல் ஒரே ஒரு இடத்துல மட்டும், அதாவது ஒரு சொல்லின் தொடக்கத்தில் மட்டும்தான் அவுகார குறுக்கம் வரும். இது வந்து 1 அவுகார குறுக்கம் 1. மக்கான் 3 அதாவது மகர குறுக்கம் 3. ஆயுதம் 2 சார்பெழுத்து உருவிரி. ஆயுதம் 2 ஆயுத குறுக்கம் 2 2 சார்பெழுத்து உருவிரி. 1 ஒளி 307பான். அதாவது 307பான்னா எங்க பார்ப்போம், முப்பான் அப்படின்னா 30ன்னு அர்த்தம். இங்க 307பான் அப்படின்னா 370 அப்படின்னு அர்த்தம். 1 ஒளினா இதுல இருந்து 1 கழிச்சிடுங்க, ஈக்குவல் டு 369ன்னு அர்த்தம். இங்க பாத்தீங்க அப்படின்னா இதை கூட்டி பாருங்க. 6 8 14 15 15 2 17 17 24 24 6 30 33 33 34 34 3 37 37 2 39க்கு 9 மிச்சம் 3 3 1 4 4 2 6 6 4 10 10 3 13 13 3 16க்கு 6 மிச்சம் 1 1 1 1 2 3 369 எழுத்துக்கள். உயிர்மை 216, முற்றாயுதம் 8, உயிரளபடை 21, ஒற்றளபடை 42, குற்றியலிகரம் 37, குற்றியலுகரம் 36, ஐகார குறுக்கம் 3, ஔகார குறுக்கம் 1, மகர குறுக்கம் 3, ஆயுத குறுக்கம் 2. ஆக மொத்தம் சார்பெழுத்துக்கள் 369. மார்பு, கழுத்து, தலையுச்சி, மூக்கு இதெல்லாம் வந்து எழுத்துக்கள் பிறப்பதற்குரிய இடங்கள். இதழ், உதடு, நாக்கு, பல், அன்னம் ஆகியன எழுத்துக்கள் பிறக்க துணை செய்யும் உறுப்புகள். அடுத்து பிறப்பு. பிறப்பு பார்த்தீங்கன்னா எழுத்து பிறக்கும் இடமும் உறுப்பும். நிறை உயிர் முயற்சியின் உள்வழி துறப்ப எழும் அணுத்திரள், உரம், கண்டம், உச்சி, மூக்கு, உற்று, இதழ், நாப்பல், அணத்தொழிலின் வெவ்வேறு எழுத்து ஒளியாய் வரல் பிறப்பே. அதாவது நிறை உயிர், நிறைந்த உயிரினது முயற்சியால் உள்ளிருந்து எழும் காற்றினால் எழும் அணுக்கூட்டம். உரம்னா மார்பு, கண்டம்னா கழுத்து, உச்சி தலை உச்சி, மூக்கு ஆகிய இடங்களை அடைந்து, இதழ், நா, பல் நாக்கு, பல், அன்னம் அன்னம் சொல்லுவோம், அன்னம்னா மேல்வாய், அன்னம் மேல்வாய் ஆகிய நான்கினுடைய முயற்சியால் வெவ்வேறு எழுத்து ஒளியாய் வெளிப்படுதல் தான் எழுத்தின் பிறப்பு எனப்படும். முதல் எழுத்துக்கள் பிறக்கும் இடம். அவ்வழி, ஆவி, இடைமை. ஆவினா உயிரெழுத்துக்கள், இடைமைனா இடையினை எழுத்துக்கள். இடம் மிடரு, மிடருனாக்க கழுத்து, கழுத்து அதாவது உயிரெழுத்துக்களும் இடையின எழுத்துக்களும் பிறக்கும் இடம் கழுத்து ஆகும். மேவும் மென்மை, மெல்லெழுத்துக்கள். மூக்கு, உரம் பெறும் வன்மை. உரம் அப்படின்னாக்க மார்பு, மார்பு மார்பில் பிறக்கிறது எது, வல் எழுத்துக்கள். முன் கூறியவாறு, அதாவது அவ்வழின்னு அர்த்தம். முன் கூறியவாறு எழுத்துக்கள் பிறக்கும் போது உயிர் எழுத்துக்களும் இடை எழுத்துக்களும் பிறக்கும் இடம் கழுத்தாகும். கழுத்துனா மிடரு. மெல்லெழுத்துக்கள் பிறக்கும் இடம் மூக்கு, வல்லெழுத்துக்கள் பிறக்கும் இடம் மார்பு. அவற்றுள் முயற்சியுள் ஆ ஆ அங்காப்பு உடைய நன்னுள். மேற்கூறியவாறு முதல் எழுத்துக்களின் பிறப்பினுள் ஆ ஆ ஆகிய 2 எழுத்துக்களும் அன்னத்தின் தொழிலாகிய அங்காத்தல், அங்காத்தல் அப்படின்னா வாயை திறத்தல் ஆகிய முயற்சியால் பிறக்கும். இ ஈ ஏ ஏ ஐ அங்காப்போடு அன்பல் முதல் நா விளிம்புற வருமே.
இ ஏ ஏ ஐ ஆகிய 5 எழுத்துக்களும் அங்காப்புடனே மேல்வாய் பல்லை நாக்கினது. இது அடி ஓரம் வரணும், அடி ஓரம் பொருந்த பிறக்கும். இது பார்த்தீங்கன்னா 8th ஸ்டாண்டர்ட் நியூ தமிழ் புக்கில் இருக்கும், பேஜ் நம்பர் 17ல. முதல் நா விளிம்புற அப்படின்னா நாக்கின் அடி, முதல்னா அடிப்பகுதி, விளிம்புனா ஓரம்னு அர்த்தம். உ உ ஓ ஓ ஔ இதழ் குவிவே. உ உ ஓ ஓ ஔ எனும் 5 எழுத்துக்களும் உதடுகள் குவிவதால் பிறக்கும். க ஞாவும் ச ஞாவும் ட நாவும் முதல் இடை நுனினா அன்னம் உரமுறை வருமே. அதாவது பார்த்தீங்கன்னா க ங இது 2 எழுத்தும், அதாவது இது வாய் அப்படின்னு வச்சுட்டிங்கன்னா இது மேலே இருக்கிறது அன்னம், நாக்கின் அடிப்பகுதி மேல் அன்னத்தின் அடிப்பகுதி. இது இரண்டும் பொருந்துறதுனால காவும் ஞாவும் வரும். நாவின் இடைப்பகுதி அன்னத்தின் இடைப்பகுதி, சாவும் ஞாவும் வரும். ட ந நாக்கின் நுனிப்பகுதி அன்னத்தின் கடைப்பகுதி பொருந்துவதால் பிறக்கும். க ங என்னும் எழுத்துக்கள் நாக்கின் அடி மேல்வாய் அடிப்பகுதி. ச ஞ நாக்கின் நடு மேல்வாய் நடுப்பகுதி. ட ந நாக்கின் கடை மேல்வாய் கடைப்பகுதி. இது 8th புக்ல பாத்தீங்கன்னா தெரியும். 8th நியூ புக்கு. க ங ச ஞ ட ந த ந ப ம ய ர ல வ ல ல ர ந. பார்த்தீங்கன்னா 2 பிரிச்சுக்கோங்க. கங்க சேங்க டன தன ப ம இது வரைக்கும். காங்க இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இது அன்னம், இந்த இது மேல்வாய் அன்னம், இது நாக்கோட பொசிஷன். இப்போ இது நாக்கின் அடிப்பகுதி. இந்த நாக்கோட அடிப்பகுதியும் மேல்வாய் அன்னத்தோட அடிப்பகுதியும் பொருந்துச்சு அப்படின்னாக்க க ங. ரெண்டாவது நாக்கோட இடைப்பகுதியும் மேல்வாய் அன்னத்தின் இடைப்பகுதியும் வந்துச்சுனாக்க இடையடை ச ஞ. இதோட நாக்கின் நுனியும் அன்னத்தின் நுனி பகுதியும் வந்துச்சுனாக்க ட ந. த ந நாக்கின் நுனி பல்லோட அடிப்பகுதியில் இந்த இடத்துல இது வந்துச்சுனாக்க த ந. அப்புறம் கீழ் உதடும் மேல் உதடும் பொருந்துச்சுன்னா ப ம. அடுத்தது யகரம். யகரம் பார்த்தீங்கன்னா மீண்டும் இந்த காங்கா பிறந்த இடத்துல இது போயிடும். அதாவது அன்னத்தின் அடி நாக்கின் அடி இந்த இடத்துல யகரம் பிறக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரா லா, அதாவது இந்த ரகரமும் சிறப்பு லகரமும் இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா இதுக்கு அடுத்து எங்கே வரும்? இடைப்பகுதி வருமா? இடைப்பகுதி. ஆனால் நம்ம என்ன வச்சுக்கணும் அப்படின்னா நாக்கின் நுனி மேல்வாய் அன்னத்தை வருடுவதால் ர ல பிறக்கும். பார்த்தீங்கன்னாக்க லகரம். இந்த லகரம் எதுக்கு வரும் அப்படின்னா பல்லுக்கு இந்த லகரத்தை எழுதும். அதாவது பல்லின் அடியை நாக்கின் ஓரங்கள் தடித்து நெருங்குவதால் இந்த வகர லகரம் பிறக்கும். அதுக்கடுத்து வகரம். வகரம் பார்த்தீங்கன்னா மேல்வாய் பல்லை கீழ் உதடு பொருந்துவதால் வகரம் பிறக்கும். ஓகேங்களா? மேல்வாய் பல்லை கீழ் உதடு பொருந்துவதால் வகரம் பிறக்கும்.
இது வந்து பொது லகரம் சொல்லுவோம். அப்ப என்ன பண்ணலாம், பொதுவா மேல்வாயை நாக்கின் ஓரம் தடித்து தடவுவதால் லகரம் பிறக்கும். ரகரமும் நகரமும் இவை இரண்டும் மேல்வாயை நாக்கின் நுனி மிக பொருந்துவதால், இந்த மேல்வாயை நாக்கின் நுனி மிக பொருந்துவதால் ரகரமும் நகரமும் பிறக்கும். அன்பல் அடினா முடிவுற த ந வரும். இப்போ நாம முன்ன பார்த்தோம். அதாவது க ந ச ந ட ந த ந இந்த இரண்டு எழுத்தும் நாக்கின் அடி அன்னத்தின் அடி. ச ந நாக்கின் இடை அன்னத்தின் இடை. ட ந நாக்கின் நுனி அன்னத்தின் நுனி. த ந நாக்கின் நுனி பல்லின் அடி. இங்க பாருங்க, மேல்வாய் பல்லினது அடியை நாக்கின் நுனி பொருந்துவதால் த ந என்னும் எழுத்துக்கள் பிறக்கின்றன. மீ கீழ் இதழ் உற ப ம பிறக்கும். அதாவது மேல் உதடும் கீழ் உதடும் பொருந்துவதால் ப ம பிறக்கும். அடினா அடி அன்னம் உற ய தோன்றும். அதாவது நாக்கின் அடியானது மேல்வாய் அடியை பொருந்துவதால் யகர எழுத்து பிறக்கும். அதாவது கவும் ங்கவும் எந்த இடத்துல பிறந்ததோ அதே சேம் இடத்துல தான் யகரமும் பிறக்கும். அன்னம் நுனினா வருட ர ல வரும். மேல்வாயை நாக்கு நுனியானது தடவ ர ல ஆகிய எழுத்துக்கள் பிறக்கும். பல் முதலும் அன்னமும் முறையின் நா விளிம்பு வீங்கி ஒற்றவும் வருடவும் லகார லகாரம் ஆயிரண்டும் பிறக்கும். அதாவது அன்பல் மேல்வாய் பல்லின் அடியை நாவிளிம்பு வீங்கி, நாவின் ஓரமானது வீங்கி தடித்து பொருந்துவதால் லகரமும், அன்னத்தை நாவின் ஓரமானது வருடுவதால் லகாரமும் பிறக்கும். மேல்வாய் பல்லடியை நாவின் ஓரமானது தடித்து நெருங்க லகாரம் என்னும் எழுத்தும், மேல்வாயை நாவின் ஓரமானது தடித்து தடவ லகாரம் என்னும் எழுத்தும் முறையே பிறக்கும். மேல்பல் இதழ் உற மேவிடும் வவ்வே. அதாவது மேல்வாய் பல்லை கீழ் உதடு பொருந்துவதால் வகரமானது பிறக்கும். அன்னம் நுனினா நனி உரின் ரண வரும். அதாவது மேல்வாயை நாக்கு நுனி மிகவும் பொருந்தினால் ரகரமும் நகரமும் பிறக்கும். ஆயுதக்கு இடம் தலை அங்கா முயற்சி சார்பெழுத்து ஏனையவும் தம் முதல் அணைய. அதாவது ஆயுத எழுத்து தலையில் பிறக்கும். முயற்சி வந்து வாயை திறத்தலாகிய, இந்த அங்கா அப்படின்னா வாயை திறத்தல் அப்படின்னு அர்த்தம். எடுத்தல் படுத்தல் நலிதல் உழப்பில் திரிபும் தத்தமின் சிறிது உளவாகும். அதாவது எழுத்துக்கள் பலவற்றிற்கும் பிறப்பு ஒன்றாக சொல்லப்பட்டது எனினும் உயர்த்தி கூறுதல் தாழ்த்தி கூறுதல், உயர்த்தியும் தாழ்த்தியும் கூறுதல் ஒளி முயற்சியால் ஒவ்வொரு எழுத்தும் சிறிது சிறிது வேறுபட்டு பிறப்பதாகும். பாத்தீங்கன்னா அ ஆ. இடம் வந்து மிடரு. மிடருனாக்க கழுத்து. அதாவது உயிர் எழுத்துக்களும் இடையின எழுத்துக்களும் கழுத்தில் பிறக்கும். உறுப்பு வந்து அன்னம். அன்னம் வந்து இது உறுப்பு, எழுத்து பிறக்கும் உறுப்பு. உறுப்பின் முயற்சி அங்காப்பு. அங்காப்புனா வாயை திறத்தல். இ ஈ ஏ ஏ ஐ பார்த்தீங்கன்னாக்க பிறக்குமிடம் மிடரு, அதாவது கழுத்து. அன்பல் மேல்வாய் பல்லை நாக்கின் அடியானது பொருந்துவதால் பிறக்கிறது. உ உ ஓ ஓ ஔ மிடரு கழுத்து. உறுப்பு இதழ். இதழ்களை குவித்தல் செயலால் பிறக்கிறது. க வந்து மார்பு, அதாவது கசட தபர வல்லினா ஃபுல்லா வந்து மார்புல தான் பிறக்கும். அன்னம் அடினா, அதாவது கவும் ங்கவும் பார்த்தோம். அன்னத்தின் அடி நாவின் அடி பொருந்துவதால் பிறக்கிறது. ச மார்பு அன்னம் நடுநா, அதாவது ச ஞ இது ரெண்டும் அன்னத்தின் நடுப்பகுதி நாவின் நடுப்பகுதி பொருந்துவதால் ட ந, அதாவது டன் ட டன்னகரமும். மார்பு அன்னம் நுனினா, அதாவது அன்னத்தின் நுனிப்பகுதி நாக்கின் நுனிப்பகுதி பொருந்துவதால்
பிறக்கிறது. ங இது வந்து மெல்லினம், பிறக்குமிடம் மூக்கு, அன்னம் அடினா பொருந்துதல். ஞ மூக்கு அன்னம் நடுனா பொருந்துதல். இது வந்து சா பிறக்கிறதுக்கு எந்த உறுப்பு பயன்படுதோ அதே தான் ந பிறக்கிறதுக்கும் பயன்படுது. ஆனால் இடம் பார்த்தீங்கன்னா இது கசட தபர, அதாவது வல்லினம் வந்து மார்பில் பிறக்கும். ந வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெல்லினம், இது மூக்கு, இதோட பிறப்பிடம். உறுப்பு பாருங்க, இதுவும் அன்னம் தான், அன்னத்தின் நடுப்பகுதி, நாவின் நடுப்பகுதி. இதுவும் அன்னத்தின் நடுப்பகுதி, நாவின் நடுப்பகுதி. பொருந்துதல் தான் இதுவும் முயற்சி, இதுக்கும் பொருந்துதல் தான் முயற்சி. டன்னகரம் பார்த்தீங்கன்னாக்கா இது இடம் வந்து மூக்கு, உறுப்பு அன்னம், நுனினா பொருந்துதல். த மார்பு, அதாவது கசட தவிர வல்லினம், அப்போ கண்டிப்பாக அது மார்புல தான் பிறக்கும். அன்பல் நுனினா, அதாவது மேல் அன்னத்தின் பல்லை நுனினா பொருந்துவதால் பிறக்கிறது. ந மூக்கு, அதாவது த ந, இது இரண்டிற்கும் உறுப்பு ஒன்னே தான், ஆனால் பிறக்கிற இடம்தான் வேற. தவுக்கு மார்பு, நவுக்கு மூக்கு. இது வந்து மெல்லினம்ன்றதுனால இது மூக்கு, இது வல்லினம்ன்றதுனால மார்பு. அன்பல் நுனினா இதுவும் பொருந்துதல் தான். ப கசட தபர, இதுவும் வந்து வல்லினம், அப்போ இதோட இடம் வந்து மார்பு தான். ப வந்து இதழ்கள் பொருந்துவதால் பிறக்கிறது. மாவும் இடம் வந்து பிறப்பிடம் வந்து மூக்கு, ஆனால் பாவும் மாவும் ரெண்டுமே இதழ்கள் பொருந்ததுனால தான் பிறக்கிறது. ஏ பார்த்தீங்க அப்படின்னாக்க காவும் ங்கவும் எந்த உறுப்பில் பிறந்ததோ அங்கே தான் பிறக்கும். இடம் வந்து பார்த்தீங்கன்னா மிடரு, அதாவது கழுத்து, மேல் அன்னம் அடினா பொருந்துதல். ர ல மிடரு, மேல் அன்னம், நுனினா வருடுதல். வகர லகரம் பார்த்தீங்கன்னாக்க மிடரு, நான் வந்து இதுக்கு இந்த லகரம் வந்து வகர லகரம், இது பல்லுக்கு வந்து யூஸ் பண்ணுவோம். இதை இந்த லகரத்தை தான் யூஸ் பண்ணுவோம். அப்போது இது வந்து பல்லை டச் பண்ணும். அன்பல் முதல் நா விளிம்பு தடித்து நெருங்குதல். பொது லகரம் பார்த்தீங்கன்னாக்க பிறப்பிடம் வந்து கழுத்து, அன்பல் முதல் நா விளிம்பு, ஆனால் வந்து மேல்வாய் அன்னம் தான். இங்கே பல் எதுக்கு வந்ததுன்னு தெரியல. நாவிளிம்பு தடித்து தடவுவதால். வகரம் வந்து மிடரு, மேம்பல் இதழ், மேல்வாய் பல்லை இதழ் பொருந்துவதால் வகரம் பிறக்கிறது. அக்கு வந்து பிறக்கும் இடம் தலை, உறுப்பு இல்லை, முயற்சி வந்து அங்காத்தல், அதாவது வாயை திறத்தல். கொஸ்டின் ஆன்சர். பதம் புனர் என பன்னிரு பாற்று அதுவே இந்நூற்பா எழுத்தின் எத்தன்மை பற்றி கூறுகிறது அப்படின்னா பிரிவு. எழுத்தின் பிரிவு வந்து 12 இருக்கு அப்படின்னு சொல்லுது. கீழே உள்ளவற்றுள் எது எழுத்தின் புற இலக்கணம் அப்படின்னா பதம் புணர்வு, இது ரெண்டு தான் வந்து புற இலக்கணம். மீதி எண் முதல் போலி வரை இருக்கிற 10 வகை வந்து பார்த்தீங்கன்னாக்க அக இலக்கணம். மாறுபட்ட இலக்கணத்தன்மை எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த புணர்வு தான். புணர்வு பார்த்தீங்கன்னா புறத்திலக்கணம், மற்றதெல்லாம் வந்து அகத்திலக்கணம். கீழுள்ள கூறுகளுள் எது சரியானது? எழுத்தின் பிறப்பிற்கு முதன்மையாக இருப்பது சொல் இல்லை ஒளிதான். அப்போ இது தவறான கூற்று. சார்பெழுத்துக்களின் விரி 10, அதாவது உள்ள ஒரு லைன் இருக்கு. சார்பெழுத்துக்களின் உரு விரி வந்து 369. இப்போ இதுவும் வந்து தவறு. தமிழ் எழுத்துக்கள் ஒளி வடிவ அடிப்படையில் 247ஆக பிரிக்கப்பட்டுள்ளன. இது வந்து சரியான கூற்று. மெய்யெழுத்து 18ம் சார்பெழுத்து கிடையாது, முதல் எழுத்துக்கள், அதாவது மெய்யெழுத்து 18ம்
உயிரெழுத்து 12, ஆக 30 வந்து முதல் எழுத்துக்கள். இப்போ இதுவும் வந்து தவறு. கீழுள்ளவற்றுள் எது சரியான கூற்று? எழுத்து பிறக்கும் இடங்களுள் ஒன்று அன்னம் என நன்னூலார் கூறுகிறார். இல்ல, எழுத்து பிறக்கும் இடங்கள் அவர் சொல்றது பாத்தீங்கன்னாக்க மார்பு, கழுத்து, தலை உச்சி, மூக்கு. இப்போ அன்னம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து துணை உறுப்புகள். இதழ், நாக்கு, பல், அன்னம் இதெல்லாம் துணை உறுப்புகள். அப்போ இந்த கூற்று தவறு. பிறக்கும் இடம்னு அவர் சொன்னது எது சொல்லியிருக்கணும்? மார்பு, கழுத்து, தலை உச்சி, மூக்கு இதில் ஏதாச்சும் ஒன்று சொல்லியிருக்கணும். நெக்ஸ்ட், முதல் எழுத்துக்கள் பிறக்கும் இடம் கழுத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை, கழுத்துல உயிர் எழுத்துக்களும் இடை எழுத்துக்களும் பிறக்கும். அப்போ முதல் எழுத்துல உயிர் எழுத்து வருது, ஆனா உயிர் எழுத்துக்கள் முதல் எழுத்துனா 30, அதாவது உயிர் எழுத்து 12, மெய்யெழுத்து 18, இரண்டும் சேர்ந்தது தான் முதல் எழுத்துக்கள். அப்போ இதுவும் வந்து தவறான கூற்று. நாக்கின் எழுச்சியால் ஆ பிறக்கிறதா? இல்லை, அங்காத்தல் அதாவது வாய் திறத்தல் ஆகிய முயற்சியினால் ஆ பிறக்கிறது. அப்போ இதுவும் தவறான கூற்று. அன்னத்தை நாக்கின் நுனி பொருந்தும் போது த பிறக்கும். அதாவது இதுவும் ரொம்ப துல்லியமாலாம் இல்லை, இருந்தாலும் இந்த கூற்று வந்து ஓகே தான். அதாவது அன்பல் அடினா முடிவுற த ந வரும். அதாவது பல்லின் அடியை நாக்கின் நுனி பொருந்தும் போது த பிறக்கும் அப்படின்னு இருக்கணும். இந்த கூற்று ஓகே. முறையாக பொருத்தப்பட்டிருப்பது எது? அடிநாக்கு மேல்வாயை பொருந்துதல். இதுதான் வந்து சரி. அடிநாக்கு மேல்வாயை பொருந்துவதால் யகரம் பிறக்கும். லகரம் பார்த்தீங்கன்னா மேல்வாய் பல்லின் அடியை நாவின் ஓரமானது தடித்து நெருங்குவதால் பிறக்கும். ரகரம் பார்த்தீங்கன்னா மேல்வாயை நாக்கின் நுனி மிக பொருந்துவதால் இந்த ரகரமும் நகரமும் இது ரெண்டும் சேம். மேல்வாயை நாக்கின் நுனி மிக பொருந்துவதால் ரகரமும் நகரமும் பிறக்கும். எழுத்து பிறக்கும் முயற்சி பற்றி கூறும் நன்னூல் நூற்பா எதுன்னு கேட்குறாங்க. அக்கிய, இ, உ, ஐ, ஔ, மக்கான். இது வந்து சார்பெழுத்தின் வகைகளை சொல்றது. சார்பெழுத்தின் வகைகள். ஈனா குற்றிய லிகரம், குற்றிய லுகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம். எழுத்து முதல் சார்பு என இரு வகைத்தே. இது வந்து எழுத்தோட வகைகளை சொல்றது. எழுத்து வந்து முதல் எழுத்து, சார்பு எழுத்து என இரண்டு வகைப்படும்னு சொல்றாங்க. ஆவி இடைமை மிடறு ஆகும். அதாவது ஆவினாக்க உயிரெழுத்து, இடைமை இடை எழுத்து. இது இரண்டுமே எங்க போல பிறக்குது? மிடறு கழுத்துல பிறக்குது அப்படின்னு சொல்றாங்க. அன்பல் அடினா முடிவுற த ந வரும். அதாவது மேல்வாய் பல்லினது அடியை நாக்கின் நுனி பொருந்துவதால த ந பிறக்கும். தேங்க்யூ.